ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க வெற்றிக்கார கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7.5 ரிசர்வேஷன்னா என்ன, அது யாருக்கு எலிஜிபிள் ஆகும், அது எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற முழு விவரத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து பாருங்க. நேரடியாக வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? பொதுவா 7.5 ரிசர்வேஷன்ல வரக்கூடிய மாணவர்கள் அவங்க வந்து ஓசியா இருக்கலாம், பிசியா இருக்கலாம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எந்த கேட்டகரி மாணவர்களாக இருக்கலாம். அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், டெவலப்மெண்ட் ஃபீஸ், இந்த மாதிரி எல்லா ஃபீஸஸுமே வந்து கவர்மெண்ட்டே ஏத்துக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, யார் அப்ளை பண்ணலான்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை, அதாவது 6, 7, 8, 9, 10, 11, 12 மொத்தம் 7 வகுப்புகள் நீங்க அரசு பள்ளிகளில் படிச்சிருக்கணும். சரிங்களா? அந்த ஒரே அரசு பள்ளியில படிக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 அல்லது 3 அரசு பள்ளிகளில் நீங்க படிச்சுக்கலாம். ஆனா கண்டிப்பா அந்த 7 கிளாஸஸையும் நீங்க அரசு பள்ளியில படிச்சுக்கணும். நீங்க தமிழ் மீடியத்தில் படிக்கிறீங்களா, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறீங்கன்றது பிரச்சனை கிடையாது. சரியா? இந்த அரசு பள்ளிகள்னு சொல்றதுக்கு அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல், கார்பரேஷன் ஸ்கூல், முனிசிபல் ஸ்கூல், ஆதி திராவிட ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ் அண்ட் கல்லர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்ஸ், ஸ்கூல் மேனேஜ்டு பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த மாதிரியான 7 வகையான ஸ்கூல்ல நீங்க படிச்சிருக்கலாம். சரிங்களா? ஸோ பிரைவேட் ஸ்கூல், எய்டட் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி இந்த மாதிரி பள்ளிகளில் படிச்சவங்களுக்கு இந்த 7.5 ரிசர்வேஷன் வராது. இது எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தலாம். TNA.online.org தான் நீங்க அப்ளிகேஷன், அதாவது இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுவீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போதே 7.5 ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணணும். கூடவே சேர்த்து சில டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னா 10th +1 +2 மார்க் ஷீட், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் நீங்க 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கீங்கன்றதுக்கு உண்டான ப்ரூஃப் வேணும். சரிங்களா? இது எய்தர் வந்து டிசியா இருக்கலாம், இல்ல போனஃபைட் சர்டிஃபிகேட்டா இருக்கலாம், இல்ல ஸ்டடி சர்டிஃபிகேட்டா இருக்கலாம். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்க அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ டிஎன்ஏயோட ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கு போயிட்டு, அதாவது நீங்க அப்லோட் செய்வீங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கோட்டால கிடைச்சிடும். சரிங்களா? அப்ப நீங்க கல்லூரிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணும்போது கூட நீங்க எந்த விதமான கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. நீங்க வருஷம் 4 வருஷம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க ஹாஸ்டல் ஃபீஸ் உட்பட எந்த கட்டணத்தையும், நான் மறுபடியும் சொல்றேன், எந்த கட்டணமும் நீங்க செலுத்த வேண்டியதில்லை. எல்லா கட்டணமும் 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு கவர்மெண்டே கட்டிடுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது தவிர வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டவுட்டையும் நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.